வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா குறிப்பாக ரேஸ் மாணவர்கள் அவங்களுக்காகவும் நான் ரேஸ் மாணவர்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன். நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க, வருமானு தெரியல. டிசம்பரில் சொல்கிறாங்க, வருமானு தெரியல. அந்த யூடியூப் சேனல் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்கே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன யூடியூப் சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கிங்க, எதுவாக டேட்டாவாவது எடுத்துங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அது டிஎன்பிஎஸோட ஆனுவல் பிளானர் படி நவம்பரில் வரலாம். இல்லை இங்கே நிறையா உருட்டு கதைகள் அப்படின்னு இருக்காது, எது நம்புறது அப்படிங்கிறத தாண்டி டிசம்பர் வருதா இல்லை நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து தாங்க ஆகணும். கட்டாயம் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்கிறோன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அந்த கேட்டகரி, அந்த மைண்ட் செட்டு ஒவ்வொரு சேனலாக போய் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மார்க் டெஸ்ட்டுக்கு ஒன்று நீ யோசிச்சுப்பார். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீ மார்க் டெஸ்ட் ரெடி ஆகிட்டேன். அந்த பேசுகிற எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார், மார்க் டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டேன், எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் பரிட்சை வச்சாலும் நான் Group-4 பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யாருமே இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு தான் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதனால் நோட்டிஃபிகேஷனுக்கு படிக்கிறதுக்கும் எப்பயுமே லிங்க்கு கேட்காதீங்க. உங்கள் மனசை திருப்திப்படுத்தாத நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு மைண்ட் செட்டை அப்படி வச்சுக்காதீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போ நம்ம ஒரு இதை எதிர்பார்த்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு அர்த்தம். லைஃப்பில் அது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது வரல, இல்லை நவம்பரில் வருது, இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, எப்படியா இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம படிக்கலையே, ஐயோ இன்னொரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாமே. இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். அவெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே சார் அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பயணம் நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஸோ நான் ரேஸுக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகிறோம். ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இல்லாமல் வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணுவோம், உங்களுக்கோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வரிசையாக நடக்கும். தென் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிச்சிட்டோம் சார். ஒரு 4000-5000 பேர் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அப் டு தீபாவளி வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போவோம். தமிழ் வந்து பாடவாரி, அதாவது ஸ்கூல் புக் வைஸாக போயிருப்போம். ஜிஎஸ் அப்படிங்கிறது டாபிக் வைஸாக போயிருப்போம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பார்ட் 1, சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு டாபிக் வைஸாக ஜிஎஸ் போயிருப்போம். டாபிக் வைஸாக மேக்ஸ் போயிருப்போம். எப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படிங்கிற அந்த இடத்துல. ஸோ ஜிஎஸ்ஸு டாபிக் வைஸாகவும் லாங்குவேஜ் ஸ்கூல் வைஸாகவும் போயிருப்போம். நீ ஜிஎஸ் மட்டும் நல்லா படித்து மேக்ஸ் மட்டும் நல்லா படித்தா பாஸ் ஆக முடியுமானா முடியாது. தமிழ் மட்டும் நல்லா படித்து மேக்ஸ் நல்லா படித்தா பாஸ் ஆக முடியுமானா முடியாது. 3 சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். ஏன்னா தமிழில் 90க்கு மேலே போடக்கூடிய ஆட்கள் இங்கே ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஜிஎஸ்ஸும் அப்படி தான், சரியா? அப்போ ஜிஎஸ்ஸில் ஆல்ரெடி சப்ஜெக்ட் வைஸு நீங்கள் படிச்சிட்டிங்க. தமிழில் ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் வைஸு நீங்கள் படிச்சிட்டிங்க. மேக்ஸு டாபிக் வைஸு நம்ம படிச்சிட்டோம். அப்போ இப்போ அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுதான் இது. என்னது, யுக்தியோட சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறது. சூப்பர் பேட்ச் அண்டு மார்க் டெஸ்ட்டு, இதுக்கான ஷெட்யூலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒரே திட்டம் ஒரே இலக்கு, அரசு அதிகாரி. நம்ம யுக்தியோட மிகப்பெரிய நோக்கமே அதுதான். ஸோ 10-15 பிளானை ஃபாலோ பண்ணாமல் ஒரே பிளானை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு பிளான்லேருந்து கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே நுழையக்கூடியது நம்மளோட விருப்பமாக இருக்கணும், நம்மளோட எண்ணமாக இருக்கும். அதுக்கான ஒரே பிளான். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அட்டன் பண்ணாமல் இருப்பீங்க, படித்து முடித்த ஒரு கூட்டம் இருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அட்டன் பண்ணாமல் நான் டைரெக்டாக நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு ஒரு கூட்டம் இருப்போம், சரியா? ரிவிஷன் டெஸ்ட்லாம் கிடையாது சார், போட்டால் நான் மார்க் டெஸ்ட்லாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்போம். இந்த மாதிரி வெவ்வேறு கேட்டகரிஸான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரே இலக்கு, அரசு அதிகாரி தான். அதுக்கான திட்டம் அப்படிங்கிறது இதுதான். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஏறக்குறைய நீங்கள் ஒரு 6000-7000 கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு யுக்தியோட எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஒரு பிளான் ரெட் கலரில் போட்டிருப்பேன். அந்த யுக்தி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் பிளானை நான் சொன்னது தான். நாங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இதை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% நமக்கு ஜாப் கன்ஃபார்ம்.
சார் இது நான் ரேஸு, தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இல்லை ரேஸ் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 99 டெஸ்ட்டு 99 டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிங்க. வேறு ஒரு இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது, யூஸ் பண்ணிங்க. ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. ஸோ வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 1400 கேள்விகள் கொடுத்துருக்குறோம், பாலிட்டிக்கு 400, சயின்ஸுக்கு 800, மேக்ஸுக்கு ஒரு 600, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து ஒரு 1000 யூனிட் 8ஓடு சேர்ந்து தான் வரும். எக்கனாமிக்ஸுக்கு ஒரு 800, ஜாகிரஃபிக்கு ஒரு 800, ஓவராலாக 5800 கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் வைஸு ஸ்டாண்டர்ட் வைஸு கவர் பண்ண போகிறீங்க. ரொம்ப முக்கியமானது, திரும்ப சொல்கிறேன், ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழும் டாபிக் வைஸ் ஜிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸு தமிழ் அண்ட் ஜிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. பாருங்கள், இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 24 நவம்பர் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் ரெடி ஆகிக்க. 24 நவம்பர் அன்றைக்கி என்ன ஆகுது? இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா? என்ன டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது? தமிழ் 6வது. எவ்வளோ கேள்வி? 200 கேள்வி. திரும்ப சண்டே 26 நவம்பர் பாலிட்டி 6வது 7வது 8வது இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டும் ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் 2023 ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 100 கேள்விகள். திரும்ப ஒரு நாள் விட்டு செவ்வாய்க்கிழமை 6வது 7வது சயின்ஸு 200 கேள்வி. திரும்ப வியாழக்கிழமை மேக்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாக பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு வைஸு ஜிஎஸ் அப்படிங்கிறது வரிசையாக போகுது. எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, தமிழ் 7வது, சயின்ஸ் 8வது, ஜாகிரஃபி 8வது 9வது, பாலிட்டி 9வது 10வது, ஹிஸ்ட்ரி 8வது 9வது, தமிழ் 8வது, மேக்ஸு, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் 9th 10th, ஜாகிரஃபி 10th, பாலிட்டி 11th, ஹிஸ்ட்ரி 10th, மேக்ஸ் 3வது செட்டு, தமிழ் 9th, சயின்ஸ் 10th, எக்கனாமிக்ஸ் 11th, தமிழ் 10th, ஜாகிரஃபி 11th 12th, பாலிட்டி 12th, ஹிஸ்ட்ரி 11th 2 டெஸ்ட்டு. அதே மாதிரி தமிழ் 11th ஸ்டாண்டர்டு, எக்கனாமிக்ஸ் 12th, மேக்ஸோட லாஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி 12th, தமிழ் 12th ஸ்டாண்டர்டு. பாருங்கள், அப்போ ஓவராலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எல்லா டெஸ்ட்டையுமே நம்ம எழுத போகிறோம். ஸ்டாண்டர்ட் வைஸாக வரிசையாக நமக்கு டெஸ்ட்டாக இருக்க போது ஸ்டாண்டர்ட் வைஸாக ஸ்கூல் புக்கு திரும்ப சொல்கிறேன், ஸ்கூல் புக் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் முடிச்சிருக்க, தைரியமாக வந்துட்டு இந்த டெஸ்ட்டு நீ எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ 5400 கேள்வி. இதை முடிஞ்ச உடனே நம்ம பிப்ரவரி மாதம் மார்க் டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறோம். 200 கேள்வி ஏறக்குறைய நம்ம ஒரு பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு 18 மார்க் டெஸ்ட் நம்ம எழுதுவோம். நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் தள்ளி போதா மார்க் டெஸ்ட்டோட எண்ணிக்கை 30-40ஆக மாறிடும். தொடர்ச்சியாக இது ஸ்டார்ட் பண்ணுறோம், கொண்டு போகிறோம், மறந்துடாத. சரியா? இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் மீட். எனக்கு கூட பாருங்கள், மார்க் டெஸ்ட் ஒரு 40 மார்க் டெஸ்ட் வச்சுங்களேன், 8000 கேள்வி ஸ்கூல் புக்கிலேருந்து. ஆல்ரெடி 5800 கேள்வி சூப்பர் பேட்சில், ஒரு 6500 கேள்வி எக்ஸ்ட்ரீம் செட்டில் எழுதிருக்கீங்க. ஏறக்குறைய 20000 கேள்வியை நீங்கள் ரேஸோட டெஸ்ட்டில் மட்டுமே சால்வ் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் என்ன வேணும்னு தெரியல. டெஸ்ட்டு கொடுக்க நாங்கள் ரெடி, டெஸ்ட் எழுத நீங்கள் ரெடி ஆகிடுங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஆல்ரெடி 50 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிச்சிருக்கிறோம். ஏறக்குறைய 4500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். மறந்துடாத, சென்னை பிரான்ச்சாக இருந்தீங்கன்னா ஜிஆர் காம்ப்ளெக்ஸோட 3rd ஃப்ளோரில் உங்களுக்கு நடக்க போகுது. ஸ்கூல் புக் வைஸு நீங்கள் எதிர்பார்த்தது இதுதான். ஸ்கூல் புக் டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவையானது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் சார், நான் ரேஸாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சென்னை பிரான்ச்சோட டிஎல் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் டெலிகிராம் குரூப்பில் சென்னை பிரான்ச்சில் ஷேர் பண்ணுவாங்க, அந்த குரூப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க. சரி, நான் ரேஸ்னால் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரிஸ் வச்சுருக்கிறோம், அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணுவோம், தொடர்ந்து உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க. இந்த வருஷம் Group-4 நமக்கானதான், வரக்கூடிய Group-4 நமக்கானதான். எக்ஸாம் தள்ளி போதா 40 மார்க் டெஸ்ட் மாற்றிக்கலாம். எக்ஸாம் கிட்ட வருதா 25-30 மார்க் டெஸ்ட் மாற்றிக்கலாம். ஸோ தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம். வரக்கூடிய Group-4 நமக்கானதான். குறிப்பாக நம்ம மாணவர்களுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. 24ஆம் தேதி எல்லாரையும் சென்னை பிரான்ச்சு ஜிஆர் காம்பில் சந்திக்கிறோம். தொடர்ச்சியாக வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இந்த Group-4 நமக்கானதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.